இன்னைக்குரிய டிவோஷன் பாரனோயா. 1 சாமுவேல் 18:9. அமெரிக்கா தேசத்துல ஸ்டெயின் எரிக் அப்படின்னு ஒருத்தவர் தன்னுடைய தாய் சூசன்னாவோட வசித்து வராரு. அவர் யாஹூ அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்கிறாரு. நல்ல வசதி படைத்த குடும்பம். ஆனா அவருக்கு ஒரு மனநோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதுதான் இந்த பாரனோயா. பாரனோயா அப்படின்னா அதீத சந்தேக நோய். நெருங்கிய சொந்தங்களை கூட தனக்கு தீங்கு இழைக்க இருப்பதாக சந்தேகிக்கிற அளவுக்கு ஏற்படுகிற ஒரு மனநோய், ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு சந்தேகத்தோடயே பார்ப்பாங்க. இதற்கு சிகிச்சை செய்யாவிட்டால் காலப்போக்குல பிறரை கொலை செய்யற அளவுக்கு கூட அவங்களுக்கு கோபம் வரும். இல்லைன்னா தன் உயிரை மாய்த்து கொள்ள தூண்டும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இதுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். தன்னை பற்றி எப்போதுமே பிறர் தவறாக பேசி கொண்டிருக்காங்க. தன்னை கொல்ல அவங்க ஒரு சதி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. உலகமே நான் வாழ்வதற்கு அச்சுறுத்தலா இருக்கு. யாரையும் எவரையுமே நம்ப முடியல. யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு தன்னுடைய மென்டல் இல்னஸ் தான் இந்த இந்த பாரனோயாவோட சிம்டமா இருக்கு. பிறகு தன்னை கொலை செய்ய ஸ்கெட்ச் போடுகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட அதீத சந்தேக புத்தியும் அவங்களுக்கு வருமா. சிறு வயதுல ஏற்பட்ட மனம் மென்டல் இல்லைனா உடல் சார்ந்த காயங்கள், மென்டல் அண்ட் பிசிக்கல் அபியூஸ் மூலமா கூட சில பேருக்கு இது வந்திருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இவங்களுக்கு தீவிர மன அழுத்தம் இருக்கும்னு சொல்றாங்க. சமூகத்துல இருந்து ஒதுக்குதலுக்கா இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த நோய்க்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான முறையான மனநல மருத்துவ சிகிச்சை மற்றும் இதை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்தா டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணலாம். இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்னன்னு ஒரு மென்டல் கேர்ல இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம போய் பார்க்க முடியும். ஆனா இவரு இதை செய்யாம தன்னுடைய ஏஐ இன்டெலிஜென்ஸ் மூலமா சாட் ஜிபிடியோட துணையோட இவர் என்ன பண்றாரு, இந்த ஸ்டெயின் எரிக் சாட் ஜிபிடி இந்த கொஸ்டினை கேட்கிறாரு. எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்னு. ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா தன்னுடைய தாய் தன்னை கொல்ல வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சாட் ஜிபிடிய கேட்கிறாரு. அதுவும் உனது தாய் உன்னை கொல்ல நினைக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. தன் தாயை உடனே போய் கொன்றுவிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில தானும் தன்னை மாய்த்து கொள்றாரு. இதே மாதிரி ஒரு மென்டல் இல்னஸ் நம்ம பைபிள்ல சவுல்ட்டையும் இருந்துச்சு. இதே போல பாரனோயா அப்படிங்கிற மனவியாதியில அவரும் சிரமப்பட்ட சில இன்சிடென்ட்ஸை பார்க்கிறோம். தாவீது தனக்கு போட்டியாக வந்து விடுவானோ அப்படிங்கிற பயம் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தனாலதான் தாவீது மேல அவ்வளவு வெறுப்பு வருது சவுலுக்கு. அவனுடைய பயம் நியாயம் இல்லாததுன்னு தன்னுடைய மகன் யோனத்தான் எடுத்து சொல்லியும் அதை கேட்கிற மனநிலையில சவுல் இல்ல. 2 முறை ஈட்டி எறிந்து தாவீத கொல்ல பார்க்கிறான். படை வீரர்களை அனுப்பி கொலை செய்ய நினைத்தான். தன் படைய திரட்டி அவனை வனாந்தரத்துல தேடி அலையறாரு. இறுதியா என்ன நடக்குது, தன்னுடைய ஈட்டிய தரையில குத்தி தானே அதுல விழுந்து மாண்டு போற நிலைமை சவுலுக்கு வருது. நார்மலாக இருக்கிற நம்மள சிலருக்கு கூட ஒரு சில தருணங்கள்ல இப்படி தோன்றலாம். இவங்க நம்மளை இப்படி தப்பா பாக்குறாங்க, இவங்க நம்மளதான் தப்பா பேசுறாங்க இப்படின்னு நம்மளை நினைத்துட்டு இவங்க இவங்கள்ட்ட இருந்து பிரிச்சிடுறாங்க அப்படின்னு மாமியார் மருமகளை நினைக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளை நினைக்கலாம். இப்படி மாத்தி மாத்தி ஒருவரை ஒருவர் நினைக்கிற ஒரு காலத்துல நம்ம இருக்கோம். இத குறித்து நம்ம தேவனிடம் ஜெபித்து நம் மனநிலைய மாற்ற வேண்டும். சாட் ஜிபிடியிடம் கேட்டு ஆன்சர் கிடைக்க தேவையில்லை, தேவனிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, சந்தேக புத்தியை என்னிலிருந்து எடுத்து போடும். ஆமேன்.